வாமன ஜெயந்தி மகாவிஷ்ணுனுடைய அவதாரங்களில் ஒன்றானது வாமனர். இது எப்படி வந்ததுன்னா, அசுர குலத்தில் பிறந்த மகாபலி சக்கரவர்த்தி தனது பெரும் செல்வத்தை தர்மம் செய்தார். இதனால் தன்னை விட யாருமே தர்மம் செய்பவர்கள் இல்லை என்று அவர் அகந்தை கொண்டிருந்தார். அந்த அகந்தையை அழிக்க தான் மகாவிஷ்ணு என்ன பண்ணுவார், குள்ள வடிவில் வாமனர் வடிவில் வருவார், பூலோகம் வருவார். அப்போது மகாபலியிடம் கேட்குறார், எனக்கு தானமாக 3 அடி மண் கொடுன்னு கேட்குறாரு. 3 அடினா 3 அடி மண் கொடுன்னு கேட்குறாரு. அந்த 3 அடி மட்டும் தானம் கேட்கிறீர்கள், இது போதுமா அப்படின்னு உருவத்தை பார்த்து அவர் கேட்குறாரு. வந்திருப்பவர் மகாவிஷ்ணு அவர் தெரியாது இல்லையா. ஆனால் அவரது குரு என்ன பண்ணுறார், சுக்கராச்சாரியார், தானம் அளிக்காதே, வந்திருக்கிறவர் மகாவிஷ்ணு, அதனால் அளிக்காதேன்னு சொன்னாலும் அவர் கேட்கலை. அந்த வரத்தை அவர் சரி நான் கொடுக்குறேன்னு சொல்கிறார். அதை தொடர்ந்து என்ன பண்ணுறார், உடனே கொடுக்குறேன்னு சொன்ன உடனே பெருமாள் என்ன பண்ணுறார், விஸ்வரூப தரிசனம் எடுக்கிறார். உலகளந்த பெருமாளாக எடுத்து ஒரு அடியை பூமியையும் இன்னொரு அடியை ஆகாயத்தையும் அளந்து 3வது அடி எங்கே எனும்போது அவர் தன்னுடைய அகந்தையை அழித்து தன் தலையை காட்டுறார். இதுதான்